அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானினுடைய ரேடார் கட்டமைப்புகளை அழிப்பதற்காக தற்போது முதன்முறையாக S-400 சுதர்சன் சக்ராவை பயன்படுத்தி இருக்கிறது இந்தியா. சுதர்சன் சக்ராவினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதன் அதிநவீன தொழில்நுட்பங்கள் எப்படியாக எதிரிகளினுடைய இலக்குகளை குறிவைத்து அழிக்கும் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு மாதேஸ்வரன் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த S-400 சுதர்சன் சக்ராவை முதல் முறையாக இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன சார்? S-400 ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல். ரொம்ப நவீனமான மிகச்சிறந்த திறமை கொண்ட ட்ரோன்ஸ்ல இருந்து ஏர்கிராஃப்ட் வரைக்கும், அதே மாதிரி ரொம்ப லோ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் லெவல் வரைக்கும் வர்ற இன்ட்ரூடர்ஸை டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். அதுதான் S-400 திறமை. ரொம்ப திறமையான, உலகத்திலேயே திறமையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அது. அதே சமயத்தில் S-400 ரேடார் மல்டிபிள் டார்கெட்ஸ் ட்ராக் பண்ணி ஒரே சமயத்தில் மல்டிபிள் மிசைல்ஸ் லான்ச் பண்ணி மல்டிபிள் டார்கெட்ஸ் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். மிக குறிப்பா ஒரு 100 அடியிலிருந்து 40,000 அடி வரைக்கும் உயரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இந்த S-400 இருக்கு. இதுவரைக்கும் இதற்கு முன்னதாக இந்தியா இதை பயன்படுத்தல. இப்ப பயன்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கு. அதன் அடிப்படையில பாகிஸ்தானை நிலைகுலைய செய்வதற்கான ஒரு தேவை எழுந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது ஒரு மெசேஜ். இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்ப நம்ம டெவலப் ஆயிருக்குங்கிறது ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு போகும். ஒன்று. ரெண்டாவது, இது சைனாவுக்கு இன்டைரக்டா இது ஒரு மெசேஜ். இது யூஸ் பண்றதுக்கான தருணம் முக்கியமா பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட் இன்ட்ரூஷன் இருந்தாலொழிய இது அவ்வளவு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதனால அது கட்டாயமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாதான் அவங்க அதை ஷோரா அதை அழிக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணி அதை லான்ச் பண்ணிருப்பாங்க. அதனால ஏர்கிராஃப்ட் அட்டாக் டெவலப் ஆயிருக்கும், அதுக்காக தான் அது பண்ணிருப்பாங்க. இல்லை மேஜர் ட்ரோன் அட்டாக் பாகிஸ்தான் ட்ரை பண்ணிருக்கலாம், அதுக்கும் பண்ணிருக்கலாம். லாகூர்ல இருந்த பெரும்பாலான கட்டமைப்புகளை, ரேடார் கட்டமைப்புகளை, பாகிஸ்தானுடைய கட்டமைப்புகளை முழுவதுமா இந்த S-400 அழித்திருக்கிறது. இனி அதை பாகிஸ்தான் மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதன் மூலமா திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? லாகூர் ஏர் டிஃபென்ஸ் நியூட்ரலைஸ் பண்றதுங்கிறது வேற விஷயம். அதுல S-400 நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். அது ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் கிடையாது, அது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் மிசைல். அதனால லாகூர்ல இருக்கிற ஏர் டிஃபென்ஸ், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை நியூட்ரலைஸ் பண்றதுன்னா அதை நம்ம ட்ரோன்ஸ் மூலமா, நம்ம மிசைல்ஸ் மூலமா அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணாதான். அதே மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாகவும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சிஸ்டம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நியூட்ரலைஸ் பண்ணிருப்பாங்க. அதனால லாகூரோட ஏர் டிஃபென்ஸ் நியூட்ரலைஸ் பண்றதுன்னா லாகூர் அட்டாக் ஓப்பன் ஆயிடுது, அதனால ரொம்ப வல்னரபிள் ஆயிடுது. அதுதான் அதனுடைய மெசேஜ். அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நிறைய ட்ரோன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், நிறைய மிசைல்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ வான்வழி தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை சக்திகளும் S-400 இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய மிக பிரதானமான அம்சமா பார்க்கப்படுகிறது. என்னென்ன வகையிலான தாக்குதல்களை இந்த S-400 தடுத்து நிறுத்தும்? உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா திருப்பியும்? இல்ல, S-400 ஏவுகணை என்பது என்னென்ன மாதிரியான எதிரிகளினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கும்? S-400 எல்லா விதமான ஏர்கிராஃப்ட் இன்ட்ரூஷனையும் தடுக்க முடியும், எல்லா விதமான ட்ரோன்ஸையும் தடுக்க முடியும். அதே சமயத்துல ஈவன் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்செப்ஷனும் அதை வச்சு பண்ண முடியும். அதனால எல்லா விதமான மிசைல் அட்டாக்ஸ், ஏர்கிராஃப்ட் அட்டாக், ட்ரோன் அட்டாக்ஸ் எல்லாமே அதை தடுத்து நிறுத்த முடியும். பாகிஸ்தானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மால இப்போ அதை முழுவதுமாக அந்த கட்டமைப்பை சீரழிக்க முடிந்திருக்கிறது. அது எப்படி நடந்தது? இந்தியா அதை மேற்கொண்டது எப்படி சார்?
இது வந்து நம்ம இப்போ எப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணோமோ அதுக்கப்புறம் அவங்க அதை எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணிருக்காங்க. பார்டர்ல ஆர்டிலரி ஃபயரிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பதிலடி நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க அதை எஸ்கலேட் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் இதை வந்துட்டு இன்னும் ஹை லெவல் அட்டாக்ல நம்ம வந்துட்டு அவங்களுடைய பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரம் லாகோர், அதனுடைய ஏர் டிஃபென்ஸ், அங்க இருக்கிற மிசைல் சிஸ்டம்ஸ், அங்க இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸ், அங்க இருக்கிற 10 ரெடார் சிஸ்டம்ஸ், ரெடார் அழிச்சோம்னா அவங்க அந்த டவுனோ அல்ல அந்த முக்கியமான நகரமோ குருடான மாதிரி ஆயிடும், பிளைண்ட் ஆயிடும். அதனால இதெல்லாம் டார்கெட் பண்ணி இதை அழிச்சிருக்கோம். இதுக்கு எந்த மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணோங்கிறது அது ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் சொல்லல, அது டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் சொல்லல. ஆனால் அனுமானம் பண்ண முடியும். மிசைல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், அப்புறம் ஏர்கிராஃப்ட் மூலமா ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கான டார்கெட் கோஆர்டினேட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா கிடைச்சிருக்கும். அதை வச்சுட்டு நம்ம பண்றோம். பொதுவாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி செயல்படும், அதனுடைய கட்டமைப்பு என்னவாக இருக்கும்? ஏர் டிஃபென்ஸ்ங்கிறது இப்போ நம்ம சென்னை நகரத்தை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அதை சுற்றி ஒரு ரெடார் கவரேஜ் வேணும். அப்போ வெளியில இருந்து ஏர்கிராஃப்ட் அட்டாக்ஸ் வருதோ இல்லை மிசைல் அட்டாக்ஸ் வருதோ அதெல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கான திறமை வேணும். எவ்வளவு தூரம் டிடெக்ட் பண்ண முடியுங்கிறத பொறுத்து நம்ம ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கு. இப்போ ரெடார்ஸ் வந்துட்டு 500 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஸ்கேன் பண்ணி அது பண்ண முடியும். அதே சமயத்தில் என்ன மாதிரி ரெடார்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டார்கெட்ஸ் டிடெக்ட் பண்ண முடியுங்கிறது அந்த ரெடாருடைய லேட்டஸ்ட் கேப்பபிலிட்டி பொறுத்து இருக்கு. இப்போ ஏர்கிராஃப்ட், பெரிய சைஸ் ஏர்கிராஃப்ட் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஃபைட்டர்ஸ் வந்து அதனுடைய ரெடார் சிக்னேச்சர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ வர ஃபைட்டர்ஸ் ரெஃபால்லாம் ரெடார் சிக்னேச்சர் ரொம்ப கம்மி. அப்படி இருந்தும் அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான வல்லமை வேணும். அதுக்கான ரெடார் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்ட் ரெடார் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரெடார்ல டிடெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இது சர்வேலன்ஸ் ரெடார்னு ஒன்று இருக்கு, அது டிடெக்ட் பண்ணுது. அப்புறம் டார்கெட்டிங் ரெடாரோட அது ஹேண்ட் ஓவர் பண்ணுது. டார்கெட்டிங் டார்கெட்டை ட்ராக் பண்ணி அப்புறம் மிசைல்ஸை டார்கெட் பண்ணி மிசைல்ஸை லான்ச் பண்ணும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம் இந்த காலத்தில். அதே சமயத்தில் அதில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்கான கமாண்ட்ஸ் அவங்க அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா இது பண்ண முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, மல்டிபிள் டார்கெட்ஸ் சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்றது நேரலாம். அந்த மாதிரி சமயத்தில் மல்டிபிள் ரெடார்ஸ் இது ஹேண்டில் பண்ணோம் ஒரே சமயத்தில். இப்போ S-400 அது ஒரு முக்கியமான திறமை. அதில் இப்போ 8 டார்கெட் 16 டார்கெட் நம்ம அட் அ டைம் ட்ராக் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதுக்கான மிசைல் லான்ச்சர்ஸ் வேணும். அத்தனை மிசைல்ஸ் எப்பவுமே ரெடியாக இருக்கும் அந்த லான்ச்சர்ஸில். மல்டிபிள் லான்ச்சர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு மிசைல் சிஸ்டம் டிப்ளாய் பண்ணோம்னா அதில் 4 லான்ச்சர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு லான்ச்சர்ஸ்லையும் 4 மிசைல்ஸ் 3 மிசைல்ஸ் இருந்ததுன்னா இப்போ 12 மிசைல்ஸ் 16 மிசைல்ஸ் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் டார்கெட்டிங் கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா ஒரே சமயத்தில் 16 டார்கெட் இல்லை 8 டார்கெட் நம்ம ட்ராக் பண்ணோம்னா 8 மிசைல் சைமல்டேனியஸில் லான்ச் பண்ணி அது இண்டிபெண்டாக எந்த டார்கெட் அசைன்டாக இருக்கும் அந்த டார்கெட்டை போய் நியூட்ரலைஸ் பண்ணும். இப்போ இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ரொம்ப சின்ன ட்ரோன்ல இருந்து பெரிய ஏர்கிராஃப்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே அதுங்க டிடெக்ட் பண்ண முடியுது. அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் அட்வர்சரி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெடாரை பிளைண்ட் ஆக்க பண்ணுவாங்க. அது பிளைண்ட் ஆச்சுன்னா, சர்வேலன்ஸ் ரெடார் பிளைண்ட் ஆச்சுன்னா டார்கெட்டை டிடெக்ட் பண்ணுறது லேட் ஆகிடும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா அப்புறம் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு முக்கியமான இது. இப்போ லாகோர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணுறோம்னா ஃபிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன், ரெடாரை ஃபிசிக்கலாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம்னு அர்த்தம். ரெண்டாவது, மிசைல் சிஸ்டம்ஸ், அந்த மிசைல் சிஸ்டம் லான்ச்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த சிட்டிக்கு, அந்த முக்கியமான ஒரு வைட்டல் ஏரியாவுக்கு ஏர் டிஃபென்ஸ் கவரேஜ் இல்லைன்னு ஆயிடுது. அப்போ ரொம்ப வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது. அது S-400 மூலமா ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல ஒரு 384 ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு வல்லமை என்பது S-400ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது முழுவதுமா பயன்படுத்துவதற்கான ஒரு தேவை எழுமா இந்த சூழல்ல? அவ்வளவு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கன்னு எனிமிக்கு தெரியும், கட்டாயம் தெரியும் போது அவங்களுடைய டாஸ்க் அவ்வளோ டிஃபிகல்ட் ஆகுது. அதனால நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு டார்கெட்ஸ், எவ்வளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம இருக்குங்கிறத பொறுத்தும் இருக்கு. நம்ம இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் ரஷ்யால இருந்து. ஆனால் அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம்ஸ் இப்போ வெறும் S-400 மட்டும் ஏர் டிஃபென்ஸ் கவரேஜ் நம்பி இருக்காரு. அதோட சேர்த்து மல்டிபிள் லெவல்ஸ்ல இருக்கு. லேயர் ஏர் டிஃபென்ஸ் இருக்கு. S-400 லாங் ரேஞ்ச் கவரேஜ் கொடுக்குது.
அதோட மீடியம் லெவல் MRSAMனு வச்சிருக்கோம். அது வந்துட்டு மீடியம் ரேஞ்ச் கவரேஜில் இருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் கவரேஜ், குயிக் ரியாக்ஷன் மிசைல்ஸுங்கிறது ஷார்ட் ரேஞ்சில் இருக்கு. அதனால மல்டிபிள் லேயர்ஸை தாண்டி ஒருத்தன் வர்றங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் டாஸ்க். S-400 ஒரு முக்காசு கேசஸ்ல நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அதையும் தாண்டி வந்தாங்கன்னா MRSAM இருக்கு, QRSAM இருக்கு, அந்த ரேஞ்சஸ்ல எல்லாத்தையும் எடுக்க முடியும். இப்ப நீங்க குறிப்பிட்டது போல S-400 மாதிரியான ஏர் டிஃபென்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இனி அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு தயங்குவார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கட்டாயமா. ஆனா அந்த நியூஸ் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணும். அதை லான்ச் பண்ணணுமா இல்ல அதை ரெடியா எம்ப்ளாய் பண்ணிருக்கோமாங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். லான்ச் பண்ணிருந்தோம்னா எந்த டார்கெட்டுக்கு எகென்ஸ்டா லான்ச் பண்ணிருக்கோம், அந்த டார்கெட் நியூட்ரலைஸ் ஆச்சா, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சான்னு அதுவும் தெரியணும். அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே ஆகிறதுக்கு. ஆனா S-400 டிப்ளாய் பண்ணிருக்கோம்னா அப்ப அவங்களுடைய பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு சான்ஸ் எடுக்க முடியாது அந்த ஏரியாவுக்கு அட்டாக் பண்றது. ஸோ S-400 முதல் முறையா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னதாக S-400க்கு ஈக்குவலா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சார்? ரொம்ப வருஷமா நம்ம வந்துட்டு பிச்சோராங்கிற மிசைல் சிஸ்டம் தான். அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம்ஸ். அது 1960s 70sல டெவலப் ஆனது. ஆனால் நம்ம 1990ல அப்கிரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை தான் மெயினாக டிபெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது இப்போ போன ஒரு 20 வருஷத்துல நிறைய மற்ற நம்ம டெவலப்மெண்ட்ஸும் சில இம்போர்ட்டட் லைசன்ஸ் ப்ரொடியூஸ் டெவலப்மெண்ட்ஸும் டெவலப் ஆயிருக்கு. அதனால இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஓன் மிசைல்ஸ் சிலது டெவலப் ஆயிருக்கு. ஆகாஷ்ங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்ச், அந்த பிக்சராக ஈக்குவலண்டா அதை விட பெட்டரா இருக்கு. அதை வந்துட்டு ஷார்ட் ரேஞ்ச் பாயிண்ட் ஏர் டிஃபென்ஸ் சொல்ற இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இஸ்ரேலோட சேர்ந்து MRSAMங்கிறத நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அது 60-100 கிலோமீட்டர் ரேஞ்சை கவர் பண்ணோம். அந்த ரெடார்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ரெடார்ஸ், ரொம்ப பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரெடார்ஸ், அந்த மாதிரி ரெடார்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்றதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைலி ஆட்டோமேட்டட், அப்புறம் ரொம்ப அக்யூரேட் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வரும். அதை இப்போ நிறைய இடத்துல நம்ம டிப்ளாய் பண்ணியாச்சு. இது S-400ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் லாங் ரேஞ்ச் கவரேஜ், 600 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண முடியும். அதுதான் நான் சொன்ன மாதிரி கீழே ஸ்மாலஸ்ட் டார்கெட்ல இருந்து பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டார்கெட்ஸ் வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு. அதுதான் வேர்ல்ட்லேயே இப்போ மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். இப்போ அதையும் கொண்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு சில ஏரியாஸ் S-400 கவர் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. இப்போ நார்தர்ன் செக்டர், அப்புறம் ஃபுல் பெனின்சுலா ஏரியாஸ்லாம் கவர் பண்ணோம்னா இன்னும் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவிடம் இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்பது போதுமானதாக இருக்கிறது. நம்ம இன்னும் எதையும் பயன்படுத்தாத சூழலையும் கூட இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற நம்ம பாகிஸ்தான் ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு, இல்ல நம்ம சைனாக்கு எகென்ஸ்ட் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிக்வேட்டா இருக்கு, ரீசனபிளி அடிக்வேட். ஆனா இன்னும் லாங் டியூரேஷன் வார் ஹேண்டில் பண்ணோம், பெரிய லெவல்ல வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். நிச்சயமாக. மிக்க நன்றி திரு மாதேஸ்வரன். நேரலையில் வந்து பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.